பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. தேவ ஜனங்களே, இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆம் தேவ ஜனங்களே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடதில்லை. ஆம், தேசத்தில் ஜனங்கள் தேடாதபடி இருக்கிறாங்க. அதற்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா? அவர்கள் கர்த்தரை கண்டடையத்தக்கதாய் அவருடைய மகிமையை எல்லாருக்கும் நாம் சொல்லுவோமா? வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று உபாமத்தில் சொன்னது போல கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ ஜனங்களே, நாம் கர்த்தருக்காக ஓடுவோமா? கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாய் செல்லுகிறார், நமக்கு முன்பாய் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். நாம் தேசத்தை அவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எபிரேயரில் சொன்னது போல நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, தேசத்தில் இருக்கிற அவல நிலைகளை கண்டு கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நாம் ஜெபிக்கும்பொழுது கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கும். தேவ பிள்ளைகளே, இந்நாளில் அவர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்யும் காரியங்கள் ஆசீர்வதித்து தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்தில் விடுதலை தருவாராக. ஜெபிக்கலாமா? நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். 15ஆம் தேதி நடக்க போகிற எல்லா விதமான ப்ரேயர்லையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கரம் கூடவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்நாட்களில் கர்த்தர் அடியாருடைய வாழ்க்கையில் செய்த அநேக விதமான நாட்களுக்காக, அவர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் 26 வருஷமாய் கர்த்தர் திருமண வாழ்க்கையை தந்தார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே சமயம் இந்த வருடத்தில் என்னுடைய சன்னில்லாக்கும் இதே நாளில் ஆண்டவர் 26வது வயதை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரி. குடும்பமாய் தேவனை ஆராதிக்க, ஹல்லேலூயா, எங்கள் 2 குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ ஜனங்கள் உங்களோடு கூட நான் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாய் போகிறார், அவங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, நாங்களும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரை பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தாவே தேசத்திற்காக ஜெபிக்கும்பொழுது கர்த்தருடைய கரம் நெருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, வியாதிஸ்தர்களை சுகமாங்க, ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. தேசத்தில் கர்த்தாவே நீர் உம்முடைய சமூகத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேசத்தை கைவிடாதிருங்க கர்த்தாவே. துதிக நம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர் நம்பியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா.